அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலியிருக்க பைமை சேனலை தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற வைகாசி அமாவாசையில் நீங்கள் எப்படி முன்னோர்களுக்கு வழிபடணும், எந்த முறையில் வழிபட்டால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும்னு தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வேலியிருக்க பைமை சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அமாவாசை நாளே முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாள்னு நிறைய பேருக்கு தெரியுங்க. ஆனால் எப்படி வழிபடணும்னு சொன்னால் சிலருக்கு இன்னுமே சந்தேகம் தான் இருக்குது. அதற்கான ஒரு தெளிவான பதிவை இனி தெரிஞ்சுக்க போகிறோம். அமாவாசை தினத்தில் நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்துடுங்க. பின்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விளக்க உப்பு கலந்த நீரால் வீடு முழுவதும் நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கோங்க. பின்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பூஜை அறையில் காலைன்னு மாலையில் 2 வேளையுமே விநாயகர் படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபடுங்க. அமாவாசையில் பார்த்தீங்கன்னா சர்வ கோடி லோகங்களிலிருந்துமே மகரிஷிகள் உட்பட அனைத்து தேவதைகளுமே ஜீவன்களும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தில் வருவதாக சொல்லப்படுது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவங்க புண்ணிய நதிக்கரையிலும் கடலோரங்களிலுமே, அதாவது காசி, ராமேஸ்வரம், காயா போன்ற புண்ணிய தலங்களில் தர்ப்பணம் பூஜையை ஏற்றுக்கொள்வதாக சொல்லப்படுவாங்க. அன்றைய தினங்களை நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாவங்களை போக்கி முன்னோர்களுடைய கோபத்தையும் குறைத்திடுங்க. சில சடங்குகளுக்கும் சில வழிபாடுகளுக்கும் தாங்க அமாவாசை நாள் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தாங்க இந்த பித்ரு தர்ப்பணமே. முன்னோர்களுக்கு 3 தலைமுறையினுடைய பெயரை தெரிஞ்சுக்கோங்க. அமாவாசை அன்று நீங்கள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அவர்களுடைய ஆசையால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க. காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்குரிய வாகனம்னு நிறைய பேருக்கு தெரியும். பிதுர் எனப்படக்கூடிய முன்னோர் வழிபாட்டிலோ காகத்திற்கோ ஒரு முக்கிய இடம் இருக்குதுங்க. காகம் பார்த்தீங்கன்னா யமலோகத்தில் வாசல இருப்பதாகவும் யமனின் தூதுவனாகவும் சொல்லுவாங்க. காகத்திற்கு நாம் சாதம் வைத்தோம்னா யமலோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய முன்னோர்களும் அமைதி பெற்று நம்மை வாழ்த்துவாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய திதி பார்த்தீங்கன்னா பழங்கள் நம்மிடம் இருந்து பார்த்தீங்கன்னா பிது தேவதைகளிடம் வழங்குவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த தேவதைகள் தாங்க மறைந்த நம் முன்னோரிடம் பலன்களை சேர்க்குது. அதனாலே தாங்க சூரியனை நாம் பிதுர்காரகன்னு சொல்கிறோம். அமாவாசை நாட்களில் நீங்கள் தீர்த்தங்கரைகளை நீராடும் போது பார்த்தீங்கன்னா பிதுர்காரகனாகிய சூரியனுக்கு 2 கைகளிலுமே நீர் விடுவது மிகுந்த நன்மைகளை அளிக்குங்க. பிது காரியங்கள் செய்ய முடியாதவங்க இனியாவது இதை பின்பற்றி செய்து பாருங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு பரிபூரண ஆசையும் நமக்கு கிடைக்குங்க. குலதெய்வத்துக்கு பூஜை செய்து வழிபடுவதன் மூலம் அமாவாசை தினத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அமாவாசையில் நாம் செய்கின்ற வழிபாடு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடோ தெய்வ வழிபாடுமே அதிக பலன்களை நமக்கு திரும்ப அளிக்குங்க. வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வருவதால் இந்த அமாவாசை சோமவார அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசையில் நாம் முன்னோர்களை வழிபட்டோம்னா முன்னோர்களுடைய சாபத்தில் இருந்தோ தோஷங்களிலிருந்து நாம் விலகிடலாங்க. அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கான நாளாக சொல்லப்படுது. பித்ருக்களை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த அமாவாசை. மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்களை நாம் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினாலே நாமும் நம்முடைய சந்ததியினருமே வளமுடன் வாழ்வோங்க. முக்கியமாக நீங்கள் பித்ரு சாபம் இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ நினைச்சிங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதியில் நீங்கள் வழிபாடு செய்தாலே போதுங்க, சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு ஆராதனையும் தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை செய்தாலே பார்த்தீங்கன்னா பித்திருக்களுடைய ஆசையை நாம் பெற முடியுங்க. நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே கூடிய எள்ளும் தர்ப்பணம் இறைத்து வழிபடலாங்க. அமாவாசையில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு தெரியுமாங்க? திதி தர்ப்பணம் போன்றவற்றை தவிர இயலாதவங்க அமாவாசை நாளில் நீங்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைத்தாலே
முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டில் உள்ள நம் முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்துக்கோங்க. தீபதூப ஆராதனை செஞ்சுக்கோங்க. சந்தனம் குங்குமம் இட்டு வழிபடணும். முன்னோர்களை நினைத்து தினமும் நீங்கள் காகத்திற்கு உணவிடுவது நம்முடைய குலத்தையுமே வம்சத்தையுமே வாழ செய்யுங்க. அப்படி முடியாதவங்க அந்த அமாவாசை தினத்திலேயாவது காகத்திற்கு உணவளித்திடுங்க. அமாவாசை நாளில் நாம் முன்னோர்களை நினைத்து செய்கிற காரியம் பார்த்திங்கன்னா அனைத்துமே அவர்களை போய் சேருன்னு சொல்லப்படுது. அமாவாசையில் நாம் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. முன்னோர்களை நினைத்து இன்றைய தினத்தில் நீங்கள் அன்னதானம் செய்வதால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. முன்னோரை உரிய காலத்தில் வணங்கினாலே நாம் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேருங்க. வருடத்தில் பார்த்திங்கன்னா 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்குது. அனைத்துமே செய்யலை முடியலைனாலும் ஆடி தை மாத அமாவாசையாவது அவசியம் செய்து வழிபடுங்க. அவ்வாறு தவறும் பட்சத்தில் நீங்கள் மகாலய பட்சத்து செய்ய வேண்டுங்க. ஒருவன் தன் பெற்றோரையும் குலதெய்வத்தையுமே முன்னோரையும் வணங்கலைனாலும் தெய்வங்களை வணங்கி பண்ணலைங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் எறும்பு, பசு, காகம், நாய், பூனைன்னு அந்தணர்களுக்கு உணவளித்தீங்கன்னா அவர்களுடைய வயிற்றை நிறைத்தாலுமே கடவுளுடைய ஆசையும் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவதை வழக்கமாக கொண்டிருப்பீங்க. அமாவாசை நாளில் நீங்கள் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்துக்கு உணவிட்டு முன்னோர்களுடைய ஆசையை பெறுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மாலையில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்துக்கோங்க. குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை, ஜாக்கெட், பலன்னு மங்கள பொருட்களை வைத்து வணங்கி வழிபடலாங்க. அந்த புடவை முதலான மங்கள பொருளை யாரேனும் சுமங்கலிக்கு வழங்கி சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாங்க. இப்படி அமாவாசை தினத்தில் நாம் செய்தால் வீட்டில் பார்த்தீங்கன்னா தடைபட்டு கொண்டிருந்த மங்கள காரியங்கள் வீட்டில் நடைபெற ஆரம்பிக்குங்க. இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையுமே சந்தோஷம் குடிக்கொள்ளுங்க. அமாவாசை நாளில் ஏழைன்னு இல்லாதோர்னு இயலாதவங்களுக்கு அன்னதானமோ வஸ்திர தானம் செய்தீங்கன்னா நாம் செய்த பாவங்கள்னு கர்ம வினைகள்னு தீவினைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. வாழ்வில் புண்ணியம் சேருன்னு சொல்லப்படுது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் வீட்டில் உள்ள அனைவருமே விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தாய் தந்தை இல்லாத பெண்கள் அமாவாசை அன்று விரதம் இருக்கலாங்க. கணவர் இல்லாத பெண்களும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கலாம். ஆனால் திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லைனாலோ இருவருமே இல்லைனாலோ ஒரு விரதம் இருக்கக்கூடாதான். காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆணுக்கு தாய் இல்லாவிட்டாலும் தந்தை இல்லானாலும் இருவருமே இல்லைனாலுமே கண்டிப்பாக அமாவாசை விரதத்தை கடைபிடித்து தர்ப்பணம் கொடுக்கணுங்க. கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை மனதார வழிபடுங்க. உங்களால் இயன்ற அளவு அமாவாசை தினத்தில் தர்மங்களை செய்திடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. காமதேனு என சொல்லப்படுகின்ற பசுவிற்கு அமாவாசை தினத்தில் அகத்திற்கீரை வழங்குவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. பிது காரியங்களில் பெண்கள் தனியாக சடங்கு செய்ய சாஸ்திரம் அனுமதிக்கிறது. திருமணமான பின் மாமனார்னு மாமியார்னு போன்றோர் சாதனத்தில் உள்ளதால் விரதம் இருக்கக்கூடாதுங்க. அவர்கள் இல்லாத பட்சத்தில் கணவனுடன் சேர்ந்து விரதம் இருக்கலாங்க. அப்போது உங்கள் பெற்றோரை மனதள நினைத்து வழிபடுங்க. பெண்ணிற்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்கள் பெற்றோருக்கு தர்ப்பணம் விரதம் இருப்பாங்க. சகோதரரும் இல்லை, பெற்றோரும் இல்லைன்னா பெண்கள் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றிய பின்னர் தானம் கொடுக்கலாங்க. வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு அன்னதானம் தரலாம். தவிர அமாவாசை விரதத்தை கணவர் இருக்கும் பெண்கள் கடைபிடிக்காதீங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் முன்னோர்களையும் தந்தையர்களை யார் வழிபடுகிறீங்களோ அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா தலைமுறைக்குமே முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்குங்க. அமாவாசை தினத்தில் நாம் செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் கூட நம்முடைய சந்ததியினுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை அளிக்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் இடுவதும் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. வஸ்திர சாணன்னு படிக்கும் பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கூட நீங்கள் இன்றைய தினத்தில் வாங்கி கொடுப்பதால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகுங்க.
சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய பொருட்களை வழங்குவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைபட்டு கொண்டிருந்த மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.